ஸோ வாட் இஸ் திஸ் கோவிட் அப்ராப்ரியேட் பிஹேவியர்? எப்பயும் போல் ரொம்ப க்ரௌடடாக இருக்கக்கூடிய இடங்களுக்கு போகிறத தவிர்க்கணும். அப்படியே போனாலும் மாஸ்க் போட்டுக்கணும். முக்கியமாக குழந்தைகள், பெரியவர்கள் மற்றும் இம்யூனோ காம்ப்ரமைஸ்ட் இண்டிவிஜுவல்ஸ், அதாவது இம்யூனிட்டி சார்ந்த நோய்களோ இல்லை இம்யூனிட்டி சார்ந்த மருந்துகளோ எடுத்துக்கிறவங்க, காய்ச்சல், சளி, இருமல் அதெல்லாம் இருந்ததுன்னா அது கோவிடாக இருக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. அனைவருக்கும் வணக்கம். நான் டாக்டர் பார்கவி, பிஎஸ்ஜி ஹாஸ்பிட்டல்ஸ் கோயம்புத்தூரில் பொது மருத்துவத்துறையில் கன்சல்டண்ட்டாக பணிபுரிகின்றேன். இன்னைக்கு நம்ம பார்க்க போகிற காணொலி கொஞ்சம் நம்ம இப்போ எங்கே திரும்பினாலும் கோவிட், கொரோனா அப்படிங்கிற வார்த்தைகளை நம்ம திருப்பி கேள்விப்படுறோம். ஸோ அதை பற்றின ஒரு சின்ன அவேர்னஸ் வீடியோ தான் இது. நம்ம 4 வருஷம் முன்னாடி நம்மள உலகமே புரட்டி போட்டது தான் இந்த கோவிட், கொரோனாங்கிறதெல்லாம். திரும்பியும் வந்து விட்டதா, மீண்டும் வருகிறதா கொரோனா அப்படின்லாம் நம்ம 2-3 டேஸாக ஹெட்லைன்ஸில் பார்க்குறோம். ஸோ அதுக்கான ஒரு அவேர்னஸ் வீடியோ தான் இது. கோவிட் வந்துருச்சான்னு கேட்டால் வந்துருச்சு, பட் த ஃபேக்ட் இஸ் அது எங்கேயுமே போகலை. இட் வாஸ் ஆல்வேஸ் தேர். ஸ்டாட்டிஸ்டிக்லி பார்த்தீங்கன்னா இப்போ ஆசிய நாடுகளில், குறிப்பாக ஹாங்காங், சிங்கப்பூர் போன்ற நாடுகளில் கோவிட் கேசஸ் அதிகமாக இந்த லாஸ்ட் 2 வீக்ஸில் இருந்ததை நம்ம கேள்விப்படுறோம். பட் அதுக்கான ரீசன்ஸ் அங்கே இருக்கக்கூடிய இனார்மஸ் டூரிஸ்ட் பாப்புலேஷன், இப்போ வெக்கேஷன் டைம் அப்படிங்கிறதாவும் இருக்கலாம். நம்ம இந்தியாவை பொறுத்தளவில் கவர்மெண்ட் வெப்சைட்டின் பதிவின்படி நேத்திக்கு ஆஸ் ஆஃப் May 19, 2025 257 cases of COVID have been reported. இதில் பெரும்பாலும் பார்த்தீங்கன்னா குஜராத், தமிழ்நாடு, கேரளா, மகாராஷ்டிரா போன்ற மாநிலங்கள்லையும், மற்றது குஜராத், பஞ்சாப், ஹரியானா, கர்நாடகா போன்ற மாநிலங்களில் சிங்கிள் டிஜிட் நம்பர்ஸ்லையும் வந்திருக்கு. பட் அஷ்யூரிங் ஃபேக்ட் என்னன்னா, இந்த எந்த கேசஸுமே ரொம்ப சிவியராக இருக்குல்ல, ரொம்ப ஹாஸ்பிட்டலைசேஷன் யாருக்குமே தேவைப்படலை. இன்ஃபேக்ட் மும்பையில் 2 டெத்ஸ் ரிப்போர்ட் பண்ணியிருக்காங்க. அந்த பேஷண்ட்ஸ்க்கு கூட இன்சிடென்ட்டாக தான் கொரோனா கண்டுபிடிச்சிருக்காங்களே தவிர கோவிட் ஹேஸ் நாட் பீன் த காஸ் ஆஃப் டெத் இன் தோஸ் 2 பேஷண்ட்ஸ். ஸோ பேனிக் அடைய வேண்டிய எந்த சூழ்நிலையும் தற்போது இல்லை. எப்பயும் போல் நம்ம சிஏபியை ஞாபகம் வச்சுக்கணும். என்னது இது ஏபிசியை உல்டாவா சிஏபின்னு நம்ம சொல்கிறோம்னா கொஞ்சம் ரீவைண்ட் பண்ணி பார்க்கணும். கோவிட் அப்ராப்ரியேட் பிஹேவியர் அப்படிங்கிற வார்த்தையை நம்ம 4 இயர்ஸ்க்கு முன்னாடி வைட் ஸ்ப்ரெட்டாக யூஸ் பண்ணிட்டு இருந்தோம். ஸோ வாட் இஸ் திஸ் கோவிட் அப்ராப்ரியேட் பிஹேவியர்? எப்பயும் போல் ரொம்ப க்ரௌடடாக இருக்கக்கூடிய இடங்களுக்கு போகிறத தவிர்க்கணும். அப்படியே போனாலும் மாஸ்க் போட்டுக்கணும். சோஷியல் டிஸ்டன்சிங் 6 ஃபீட் இடைவெளி விட்டு ஒருத்தருக்கு ஒருத்தர் நிற்கணும். ரொம்ப க்ளோஸ் கான்டாக்ட்ஸில் மூவ் பண்ணுறதை தவிர்க்கணும். ஹேண்ட் ஹைஜீன் அப்ராப்ரியேட்டாக மெயின்டைன் பண்ணணும். அண்ட் முக்கியமாக குழந்தைகள், பெரியவர்கள் மற்றும் இம்யூனோ காம்ப்ரமைஸ்ட் இண்டிவிஜுவல்ஸ், அதாவது இம்யூனிட்டி சார்ந்த நோய்களோ இல்லை இம்யூனிட்டி சார்ந்த மருந்துகளோ எடுத்துக்கிறவங்க எக்ஸ்ட்ரா காஷனாக இருக்க வேண்டிய அவசியம் இருக்குது. அண்ட் நம்ம எல்லாருமே ஓரளவுக்கு கோவிட் வேக்சின் போட்டிருக்கோம். யாரெல்லாம் எலிஜிபிள் இண்டிவிஜுவல்ஸாக இருந்திருக்கோமோ 2 to 3 டோசஸ் ஆஃப் கோவிட் வேக்சின் நம்ம எல்லாருக்குமே கிடைச்சிருக்கு. இருந்தாலும் இன்னமும் கோவிட் வேக்சின் போடாதவங்க இல்லை கோவிட் வேக்சினுக்கான தேவை இருக்கிறவங்களுக்கு கோவிட் வேக்சின்ஸும் அவைலபிளாக இருக்குது. இப்போதைக்கு கவர்மெண்ட்டில் சில செலக்ட் சென்டர்ஸில் மட்டும் இருக்குது. அதுக்கான அட்வைசரி இனி வரும் நாட்களில் நமக்கு வரத்துக்கு வாய்ப்பு இருக்குது. ஸோ அதுக்கான ஒரு பீதியோ உடனடியாக வேக்சின் சென்டரை தேடி போக வேண்டிய அவசியமும் இல்லை. கோவிட் வேக்சின் இதுவரை போட்டுக்காதவங்க, இல்லை 65 வயதுக்கு மேலே உள்ளவங்க, இல்லை இம்யூனோ காம்ப்ரமைஸ்ட் இண்டிவிஜுவல்ஸ், இவங்க எல்லாம் உங்களோட கடைசி டோஸ் 6 மாதத்துலேருந்து 12 மாதம் ஆயிருந்தால் நீங்கள் போட்டுக்கலாம். ப்ரொவைடட் அதுக்கான தேவை இருக்கான்றதை நம்ம வெயிட் பண்ணி பார்க்கலாம். அதுக்கான அட்வைசரிஸ் வரும். இன்னொன்று, இன்ஃப்ளூயன்ஸா லைக் இல்னஸ், அதாவது காய்ச்சல், சளி, இருமல் அதெல்லாம் இருந்ததுன்னா அது கோவிடாக இருக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. அட் த சேம் டைம் ரொம்ப மைல்டாக இருக்குது, பெரிய அளவில் உங்களுக்கு ரெஸ்பிரேட்டரி டிஸ்ட்ரெஸ், அதாவது ப்ரீதிங் டிஃபிகல்ட்டி எதுவும் இல்லைன்னா பெருசாக பயப்பட வேண்டிய அவசியம் இல்லை. பட் ரொம்ப அவசியமானது செல்ஃப் ஐசோலேஷன். உங்களுக்கு அது மாதிரி சிம்டம்ஸ் இருந்ததுன்னா நீங்களே உங்களை ஐசோலேட் பண்ணிவிட்டு ஒரு 3 to 5 days ஆஃப் ரெஸ்ட்டில் இருக்கிறது கரெக்டாக இருக்கும். சிவியராக இருக்கிற பட்சத்தில் உடனடியாக உங்கள் ஃபேமிலி மருத்துவரை அணுகிறது கரெக்டான முறையாக இருக்கும். அதை விட்டுட்டு தேவையில்லாத பீதி அடையிறதோ இல்லை ரொம்ப அன்ஆத்தென்டிகேட்டடாக இருக்கக்கூடிய மெசேஜஸை ஃபார்வர்ட் பண்ணுறதோ நம்ம கண்டிப்பாக தவிர்க்கணும். நம்ம அசால்ட்டாக ஒரு குட் மார்னிங், குட் ஈவினிங்னு அனுப்புகிற மாதிரி இஷ்டத்து கையில் வந்த ஃபார்வேர்டை எல்லாருக்கும் அனுப்பிச்சு நம்மளும் பீதி அடைய வேண்டாம், பீதியையும் பரப்ப வேண்டாம். எப்பயும் போல் காஷனாக இருக்கும். கோவிட் அப்ராப்ரியேட் பிஹேவியரை நம்ம பின்பற்றுவோம். இதற்கான சிம்டம்ஸ் இருந்தால் உடனடியாக உங்கள் டாக்டரை கன்சல்ட் பண்ணுங்கள். பட் ஆஸ் ஆஃப் டுடே இந்தியாவை பொறுத்த வரைக்கும் சரி, தமிழ்நாடை பொறுத்த வரைக்கும் சரி, நம்ம கோயம்புத்தூரை பொறுத்த வரைக்கும் சரி, சிச்சுவேஷன் இஸ் வெரி வெல் அண்டர் கண்ட்ரோல். அன்னெசரி பேனிக்கான அவசியம் எதுவும் இல்லை.